ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்ட அவரை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் வரவேற்றிருக்கின்றார். இன்று ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்த சந்திப்பை கூர்ந்து அவதானித்து வருகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம், சீனாவும் ரஷ்யாவும் மிக நீண்ட காலமாக நட்பு நாடுகளாக இருந்து வருகின்றன. ரஷ்யாவுக்கு எதிராக பல்வேறு பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருந்த காலப்பகுதியிலும் கூட ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக நடவடிக்கைகளும் கூட முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இப்படியான நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர், அதாவது கடந்த 13ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். அவரோடு கூட முக்கிய பல தொழிலதிபர்களும் கூட சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார்கள். இது மிக முக்கிய ஒரு சந்திப்பாக பார்க்கப்பட்டது. அப்படியான சந்திப்பு நிகழ்ந்து ஒரு சில நாட்களுக்குள்ளேயே சீன ஜனாதிபதியை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சந்தித்திருப்பதுதான் இன்று உற்று நோக்கப்படுகிறது. மத்திய கிழக்கிலே ஒரு போர் சூழல் காணப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அந்த போர் சூழல் காணப்படுகிறது. மத்திய கிழக்கில் பதற்றமான ஒரு சூழலும் காணப்படுகிறது. அதையும் தாண்டி உலக பொருளாதாரத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மத்திய கிழக்கு போர் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட மீண்டும் போர் வெடிக்கும் அபாயம் காணப்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம், சமாதானத்தை எட்டுவதற்காக ஈரான் முன்வைத்த 5 நிபந்தனைகளை அமெரிக்கா நிராகரித்திருக்கிறது. இந்த சூழலில் எப்போது வேண்டுமானாலும் போர் மீண்டும் வெடிக்கும் என்ற நிலைதான் காணப்படுகிறது. இப்படி உலக பொருளாதாரம் பல்வேறு சவால்களை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் மத்திய கிழக்கில் தொடர்ந்து பதற்றமான ஒரு சூழல் காணப்படக்கூடிய நிலையில்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இப்படியான நிலையில் தற்போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். அங்கு அவர் என்னென்ன நடவடிக்கைகள் குறித்து பேசப் போகின்றார், ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குக்கும் இடையிலான சந்திப்பின் பின்னர் எவ்வாறான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்பது குறித்து அறிந்து கொள்வதற்கு உலக நாடுகள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். அதாவது சீனாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நீண்ட காலமாக ஒரு வர்த்தக போர் காணப்படுகிறது. இன்று உலக சந்தையில் அமெரிக்காவுக்கு போட்டியாக நிற்கக்கூடிய ஒரு நாடாக சீனா காணப்படுகிறது. இப்படியான நிலையில் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ரஷ்யா போன்ற நாடுகளோடு தொடர்ச்சியாக நட்புறவு பேணி வருகின்றது சீனா. அது மாத்திரமல்லாமல் பல்வேறு வர்த்தக நடவடிக்கைகளையும் கூட ரஷ்யாவோடு மேற்கொண்டு வருகிறது. அண்மையில் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான மோதல் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்தது. அது மாத்திரமல்லாமல் ஆர்மூஸ் ஜலசந்தி மூடப்பட்டதன் காரணமாக இந்த கச்சா எண்ணெய்க்கான கேள்வி அதிகரித்தது. இந்த கச்சா எண்ணெய் பெற்றுக்கொள்வதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்ட போது ரஷ்யாவிடமிருந்து பல நாடுகள் கச்சா எண்ணெய் கொள்வனவு செய்ய தொடங்கினார்கள். அதற்கு முன்னரே சீனா, அதே போன்று இந்தியா போன்ற நாடுகள், வடகொரியா போன்ற நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்வனவு செய்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இப்படியான நிலையில் தங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளை தற்போது ரஷ்யா படிப்படியாக அதிகரித்து வருகின்றது. இந்த மத்திய கிழக்கு போர் காரணமாக உலக சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் சவால்களை தவிர்ப்பதற்கு பல்வேறு நாடுகள் ரஷ்யாவோடு தற்போது பல்வேறு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். அதே போன்று இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளையும் திட்டங்களையும் ரஷ்யா வகுத்து வருகிறது. 2001ஆம் ஆண்டு 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அந்த 25 வருட பூர்த்தியை முன்னிட்டு சீனாவுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையில் அங்கு எவ்வாறான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட போகின்றது என்பது தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக சர்வதேச மற்றும் பிராந்தியத்தில் காணப்படக்கூடிய தற்போதைய சூழல் மற்றும் பாதுகாப்பு, இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மத்திய கிழக்கிலே போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மோதல் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த சந்திப்பில் அது குறித்தும் பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படியோ இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது.